திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் இது. இந்த சென்னை திருநின்றவூர் இங்கே ஸ்டேஷன்லேருந்து புறப்படக்கூடிய இந்த பஸ் ரூட்லேயே ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இந்த பப்ளிக் ஸ்கூல் ஒட்டியே பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பம்ப் இருக்குது. இந்த ஆன் ரோட்லேயே நம்ம ஒரு வீட்டு மனையை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருநின்றவூரில் ஒரு ஆன் ரோடு ஸ்ட்ரெச்சில், அது பஸ் ரூட்டில் இடம் வேணும்னு தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த பிளாட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இதுக்கு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, திருநின்றவூர் அதோட ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பூந்தமல்லி நோக்கி புறப்படக்கூடிய அந்த ரோட்டில் ஜஸ்ட்டு பெருமாள் கோயிலெலாம் இருக்கும். பக்தவத்சல பெருமாள் கோயில், இன்னும் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல், அதை ஒட்டின அந்த பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய இந்த வீட்டு மனை இருக்குது. ஸோ திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன் ரோட்டில் மனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை ஒட்டி மனை வேணும், நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஏறணும் அப்படின்னு நினச்சா இது ரொம்ப சூட்டபுளான ஒரு மனையாக உங்களுக்கு இருக்கும். மீதி இந்த ரோடு அக்சஸ் இதெல்லாம் காமிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்பட்டு வரக்கூடிய இந்த பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தாங்க போகும், இந்த மனை வழியாக தான் போகும். இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூல் இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் பூந்தமல்லி அதெல்லாம் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இந்த ஸ்கூலுங்கள்லாம் போகக்கூடிய பஸ் எல்லாம் கூட இந்த ரூட்டில் தான் போகும். ஸோ அந்த ஆன் ரோட் ஸ்ட்ரெச்சில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு அக்சஸும் இருக்கக்கூடிய இந்த மனை சிஎம்டி அப்ரூவ்டு பெற்று பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோடு உங்கள் விற்பனை கிடைக்கிது. இன்னும் இந்த காம்பவுண்டு போடுறது, தார் ரோடு அல்லது ஃபேவர் பிளாக் ரோடு, இந்த மாதிரி ரோடெலாம் போடக்கூடிய வேலை இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைத்து டீட்டெயிலும் ஃபோனில் சொல்ல முடியாத நிலையில், இந்த வீடியோவில் சொல்ல முடியாத நிலையில் உங்களுக்கு பல விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். நன்றிகள்.